நியூலி லான்ச்டு பேப்பர் பில்லுன்ற சாஃப்ட்வேர். இது எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்குறோம். நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா? ஸோ ஓடிபி நம்ம வந்து உங்கள் மொபைலுக்கு, அதாவது உங்களுடைய இந்த நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். பேப்பர் பில் சாஃப்ட்வேர் வந்து இப்போ நியூலி லான்ச்டு. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த சாஃப்ட்வேரில். நான் நல்லா செக் பண்ணிட்டேன். இது வந்து கஸ்டமருக்கு இப்போ நாங்கள் வந்து டெமோ இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு இந்த ரெஃபரல் கோடை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதான் ரெஃபரல் கோடு. இது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்கும் ரெஃபரல் கோடும் கொடுத்துருப்பேன். இந்த ரெஃபரல் கோடை மறக்காமல் கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய டெமோஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் என்னுடைய பேனலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எங்கள் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து இதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ கம்பெனி இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்து க்ரியேட் பண்ணிங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ இது சிங்க் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போ வியூ பண்ணிங்கன்னா இதுதான் வந்து இதனுடைய ஃப்ரண்ட் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ரொம்ப அட்ராக்டிவாகவும் அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டத்தை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஐட்டத்தோட நேம் போடலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ, இப்போ சுகர் 1 kg அப்படின்றத நான் போடுறேன். போட்டுட்டு நம்மளுக்கு எந்த யூனிட்டு, ஸோ பீசஸ்ன்னு கொடுக்கலாம். இல்லை நம்பர்ஸ்னால் உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு அதாவது இல்லாத ஒன்று இருந்ததுன்னா அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர்ஸுன்றதை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர்ஸ் போட்டுட்டு என்ஓஎஸ் அப்படின்னு ஷார்ட் போட்டு ஆட் கொடுத்துருவேன். அதாவது மல்டிபிள் இது இருக்கும், ஆப்ஷன் இருக்குது. சேல்ஸ் ப்ரைஸ் போட்டுடுறேன், எம்ஆர்பி ரேட் போட்டுடுறேன். ரொம்ப ஷார்ட்டாக, ஓகேங்களா, வித் டேக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு அடிஷ்னல் கீழே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸு இன்க்ளூடிங் டேக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இது வந்து சிம்பிளாக ஆட் பண்ணுறது. அதாவது சிம்பிளாக நம்மளுக்கு தேவையானதை 5% டேக்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இது வந்து சிம்பிளாக ஆட் பண்ணுறது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எலாபரேட்டாக ஆட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். இங்கே கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துட்றேன். எடிட் கொடுத்தோன்னா இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்ஸ் நம்ம போடுவோம் இல்லையா யூஸ்வலாக. ஸோ இந்த இடத்துல நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டு அதனுடைய செகண்டரி ஸ்டாக்கு, அதாவது ப்ரைமரி அண்ட் செகண்டரி, ஓகேங்களா, அந்தமாரி கொடுத்துட்டு நம்ம வந்து சிம்பிளாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு வேறு ஏதாவது கொடுக்கலாமா பார்த்துருச்சிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 10 குவான்டிட்டி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஐட்டம் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, பல்க்கு ஐட்டம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இம்போர்ட்டு சிஎஸ்வின்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் சாம்பிள் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஒரு ஐட்டம் ஆட் பண்ணிங்க, சாம்பிள் வச்சு டெஸ்க்டாப்பில் நம்ம சேவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பல்காக எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிட்டு நம்ம சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது கஸ்டமர் பிசிலே இப்போ நம்ம பண்ணது ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சர்ச் பண்ணி போட்டுக்கலாம், கிளிக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு இந்தமாரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. குயிக்லி பில் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி வரும். 3 இன்ச் வேணும்னா நம்ம ரெகுலர், அதாவது இங்கே தெர்மல் பிரிண்டர் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஃபார்மேட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ தெர்மலில் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஃபார்மேட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டை சூட்டபிள் ஆகுமோ, ஸோ 4th ஃபார்மேட்டும் 2nd ஃபார்மேட்டும் ஆக்சுவலாக சூட் ஆகும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பில் ஃபார்மேட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பில் ஃபார்மேட்டு. செகண்டு இது ஒரு பில் ஃபார்மேட்டு. இந்த பில் ஃபார்மேட் வந்து இந்த கிளாசிக்கல் வேட் எடிஷன் அவங்க வச்சுருக்க நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம லோக்கல் பிஸ்னஸ்க்கும் சூட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து தேர்டு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிசிப்ட் பிரிண்டரை நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன்னா பிரிண்ட் வந்துடும். பட் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்காது. ரொம்ப சிம்பிளிஃபைடாக நம்ம வந்து இப்போ செட்டிங்கெல்லாம் வச்சுட்டோன்னா ஜஸ்ட்டு பிரிண்ட்டு கொடுத்து அடுத்த செகண்டே பிரிண்ட் வர்ற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். மல்டிபிள் டேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்டு பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த பேப்பர் பில் சாஃப்ட்வேர் பற்றி முழு வீடியோ போடுறேன். நல்ல இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. மீதி நம்ம சாஃப்ட்வேர்ஸில் நம்ம செய்யலாம். எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லைன்றதை எனபிள் பண்ணுறது, இதுமாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இம்ப்ரெஸ்டு. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஆரம்ப கட்டத்திலே இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதனுடைய ஃபுல் வீடியோ ஒவ்வொரு ட்ரேட் வைஸும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ சாஃப்ட்வேர் வந்து 3 பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகுது.
விண்டோஸ், லினக்ஸ் அண்டு மேக். அதேமாரி டிவைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் அண்டு லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸில் சூப்பராக ஒர்க் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஏன்னா நான் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பார்க்குறேன், அனலைஸ் பண்ணுறேன், கம்பேரிசன் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய பிசி ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த இடத்துல ரெஃபரல் கோட் இருக்கும். இந்த ரெஃபரல் கோடை வச்சு தான் நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணணும். டவுன்லோட் பண்ணும்போது இதை செலக்ட் பண்ணி இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இது கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த நம்பரும் இந்த ரெஃபரல் கோடை போட்டுட்டு லாகின் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் ஸ்க்ரீன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கிரிட்டிக்கல் லெவல்ஸ், இங்கே வந்து ஸ்டாக் இன்றைக்கி என்ன சேல்ஸ் நடந்திருக்குது எல்லாமே உங்களுக்கு அழகாக காமிச்சிடும். இது வந்து மெயின் ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மெயின்லேயே வச்சுட்டாங்க. டே புக்கு இன்றைக்கி டேயில் என்ன கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிங்க் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து ஃபில்டர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 3 சேல்ஸு, டோட்டல் அமௌண்ட்டு எல்லாமே வந்துடும். நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டிஆர் 1, 2, 3B, 9 அண்ட் ஜிஎஸ்டி சேல்ஸ் சம்மரி, ஹெச்எஸ்என் வைஸ் இருக்குது. ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரேட் வைஸ் போடும்போது தான் இதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.